வெல்கம் டு மை சேனல் தேவசனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குபேர பூஜை பண்ணியிருக்கேன். அதுதான் பார்க்க போகிறேன். வியாழக்கிழமை தோறும் குபேர பூஜை பண்ணலாம். அதுக்கு நான் 2 குத்து விளக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ எடுத்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மலரால் அலங்காரம் பண்ணி தாமரை மணி மாலை போட்டிருக்கேன். ஆத்ம விளக்கு ஒன்று நெய் வச்சுருக்கேன். கோமதி சக்கரங்கள் வச்சுருக்கிறேன். அப்புறம் குபேர எந்திரமும் மகாலட்சுமி எந்திரமும் வச்சுருக்கிறேன். நைவேத்தியமாக பழங்கள், பேரிச்சம்பழம், கல்கண்டு வச்சுருக்கேன். குபேர விளக்கு ஒன்று நெய் வச்சுருக்கேன். குபேரர் கட்டை விரல் அளவு ஒரு காயினில் வச்சு நான் மலர்களால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நான் பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் பணங்கள், காயின் வச்சுருக்கிறேன். இப்போ எல்லா விளக்குகளையும் ஏற்றியாச்சு. இன்றைக்கி நான் குபேரருக்கு பிடிச்ச பச்சை கலர் திரி தான் எல்லா விளக்குலையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லா விளக்கையும் ஏற்றியாச்சு. ஃபஸ்ட்டு எந்த பூஜைனாலும் நம்ம பிள்ளையாரை வணங்கணும். பிள்ளையார் துதி சொல்லி தூப தீப ஆராதனை காட்டி மலர் அலங்காரம் பண்ணி அவங்கள வச்சாச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் பூஜை. குபேர பூஜை எந்த குபேர பூஜைனாலும் மகாலட்சுமி பூஜைனாலும் நம்ம ஃபஸ்ட்டு மகாலட்சுமி தாயாரை தான் வணங்கணும். அதுக்கு 108 போற்றிகள் சொல்லி நம்ம காயின்ஸ் 5 ருபீஸ் காயினோ அல்லது 1 ருபி காயினோ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி காயின்ஸ் எடுத்துக்கணும். 108 மகாலட்சுமி போற்றிகள் சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு அர்ச்சனை பண்ணிக்கணும். இந்த குபேர பூஜையை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம தொடர்ந்து 16 வியாழக்கிழமை பண்ணுனா நம்ம செல்வ நிலை உயருன்றாங்க. குபேரர் மகாலட்சுமி தாயாருக்கு இப்படி தான் பூஜை பண்ணி அவர் செல்வந்தனாக ஆனார். அதுக்கப்புறம் நம்ம அப்படி 16 வாரம் வியாழக்கிழமை பண்ணலாம். இல்லைனா தொடர்ந்து 48 நாட்கள் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த குபேர பூஜையை பண்ணலாம். இதுக்கு முக்கியமாக இந்த குபேர எந்திரம் ஆன்லைனில் கிடைக்கிது. நான் அதை தான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த எந்திரத்தில் நம்பர்ஸ் இருக்கும். அந்த 9 கட்டம் இருக்கும். அந்த 9 கட்டத்துலேயும் எண்கள் இருக்கும். அந்த எண்களில் ஒரு 5 ரூபா காயின்ஸ் வச்சு அதுக்கு மலர் வச்சு நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் மகாலட்சுமி எந்திரம் வச்சுருக்கேன். அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு மலர் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 108 காயின்கள் போற்றியை பண்ணிவிட்டு நம்ம மலராலையும் அப்புறம் குங்குமத்தாலையும் 108 தடவை அர்ச்சனை பண்ணலாம். இந்த மகாலட்சுமி போற்றி சொல்லும்போதே நம்ம குபேரருக்கும் போற்றிகள் சொல்லிடலாம். அதாவது ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் கணபதியை போற்றின்னு சொல்லலாம். இல்லைனா ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் குபேர நாயகனே நமக அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம மகாலட்சுமி பூஜையும் குபேர பூஜையும் சேர்ந்து பண்ணலாம். அப்புறம் ஒரு பவுலில் கண்ணாடி பவுலில் நான் காயின்ஸ் நிறைய நிரப்பி அதில் ஒரு கண்ணாடி வச்சுருக்கிறேன். அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த கண்ணாடியில் நம்ம வச்சுருக்கிற பொருள்கள் பிரதிபலிக்கும். அது நம்மளுக்கு பல மடங்கு பெருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் எந்த பூஜைனாலும் நம்ம எலுமிச்சம்பழம் வைக்கணும். வெத்தலை பாக்கு வச்சு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். இப்போ காயின் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணியாச்சு. அது 2 கையாலையும் சத்தம் எழுப்பியிருக்கிறேன். நம்ம அந்த மாதிரி தான் சத்தம் எழுப்பி அது குபேரர் காதுக்கு கேட்கணுமா, அதனால் சத்தம் எழுப்பணும். அதுக்கப்புறம் இப்போ தாழம்பூ குங்குமம் வச்சுட்டு நான் ஒரு 54 வாட்டி ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் கணபதியை போற்றின்னு பண்ணுறேன். அப்புறம் தாமரை மலர்களால் பண்ணால் ரொம்ப நல்லது. தாமரை மலர்கள் எனக்கு கிடைக்கல. நான் இந்த ரோஸ் வச்சே 54 வாட்டி நான் பண்ணிட்டேன், போற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சந்தன ஊதுபத்தி எடுத்து நம்ம தூப தீப ஆராதனை கற்பூரம் காட்டி நம்ம தூப தீப ஆராதனை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற நெய்வேத்தியத்தை சமர்ப்பணம் பண்ணணும் சாமிக்கு. அதுக்கப்புறமா சாம்பிராணி ஒரு பூஜையும் இப்போ சாம்பிராணி போட்டு தூபம் காட்டினா நல்லது. சாம்பிராணியெல்லாம் இப்போ போட நேரம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா தசாங்க பவுடர் கடையிலே கிடைக்கிது. அதை வாங்கி இந்த அகலில் நான் கூம்பு வச்சுருக்கிறேன். அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு நான் ஏற்றி ஃபுல்லாக இந்த தசாங்க பவுடர் வாசனையான தசாங்க பவுடரை தூப ஆரத்தி எடுக்கிறேன். இதெல்லாம் முடித்தோடனே இன்றைக்கி வசந்த நவராத்திரியோட 3வது நாள்னால நான் சாமிக்கு லலிதாம்பிகைக்கு இன்றைக்கி ஆரஞ்சு கலரு சிவப்பு கலர் பூக்களால் அபிஷேகம் பண்ணி அவங்களையும் பூஜை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.